வரும் 9ஆம் தேதியன்று புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடக்கவுள்ள நிலையில் பிரச்சாரமானது சூடுபிடித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாளையுடன் பிரச்சாரம் ஓய்வு பெற இருக்கக்கூடிய நிலையில் அமித் ஷா, ராகுல் காந்தி, ஸ்டாலின், சீமான் ஆகியோர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளையுடன் பிரச்சாரமானது ஓய்வு பெற இருக்கிறது. இந்த சூழலில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் தலைவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். கொச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வரும் அமித் ஷா ஹெலிகாப்டரில் புதுச்சேரி சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மண்ணாடிப்பட்டு, திருக்கானூரில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டங்களிலும் பங்கேற்று பரப்புரை நடத்த இருக்கிறார் அமித் ஷா. புதுச்சேரியில் அமித் ஷா இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் ராகுல் காந்தி, ஸ்டாலினும் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் புதுச்சேரியில் ஈடுபட இருக்கிறார்கள். காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து இன்று வாக்கு சேகரிக்க இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், இந்த இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரமானது சூடுபிடித்திருக்கிறது, விவரங்கள். நிச்சயமா தான் லட்சுமி. அதாவது புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி தேர்தலானது நடைபெற உள்ளது. தேர்தல் பரப்புரைக்கு இன்றும் ஒரு நாள் மட்டுமே உள்ளது. அதாவது நாளையுடன் தேர்தல் பரப்புரை கடைசி நாளாகும். இந்த நிலையில் புதுச்சேரியில் போட்டியிடும் தங்களது கட்சி வேட்பாளரை ஆதரித்து தமிழக தலைவர்கள் மற்றும் தேசிய தலைவர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் புதுச்சேரியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாளை ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் இன்று புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியின் எம்பியுமான ராகுல் காந்தி இன்று காலை பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். இதே போல நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இன்று காலை பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். மாலையில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் திமுக வேட்பாளர்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார். அதே போல மாலையில் 5 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக வேட்பாளரும் புதுச்சேரியின் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயத்தை ஆதரித்து பரப்புரையில் மேற்கொள்ள உள்ளார். தொடர்ந்து இந்த ஒரு வார காலமாக மத்தியிலிருந்து தலைவர்களும் தமிழகத்திலிருந்தும் பல்வேறு தலைவர்களும் புதுச்சேரியில் முகாமிட்டு தொடர்ந்து இங்கு உள்ள வேட்பாளர்களுக்கு வாக்குகளை சேகரித்துள்ளனர். நாளைய தினம் தமிழகத்தின் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலினும் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.